என்டிஏ கூட்டணியில் தற்போது தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்பான மேலும் தங்களது கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் 56 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். எதன் அடிப்படையில் இந்த தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டிருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்க பார்வை என்ன? நேர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவதுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னன்னா, திராவிட கட்சிகள் அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிகப்படியான சீட்டுல நிக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருப்பாங்க. அந்த விஷயத்துல அந்த பர்செப்ஷன் பேசு பொருள்ல அந்த தேர்தல் வியூகத்துல அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி இது. கிட்டத்தட்ட 170 தொகுதிக்கு மேல அவங்க இப்போ அவங்களுக்குன்னு ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காங்க. 178 தொகுதி அவங்க கையில இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்கனாலுமே இதுக்கப்புறம் வர கட்சிகளுக்கு 170 தொகுதிக்கு மேல இரட்டை சின்னத்துல அது போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது முதல் வெற்றி. இரண்டாவது காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜக கட்சிக்கு உண்டான அந்த போட்டி. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு, தொடர்ந்து ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு திமுக கொடுத்துருக்கு. அதற்குண்டான அழுத்தத்தை எல்லாம் கொடுத்து அவங்க பெற்றிருந்தாங்க. பாஜக கட்சி 3 முறை ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. அவங்க வாக்கு விகிதாச்சாரம் காங்கிரஸோட இன்னைக்கு யதார்த்தமா பார்த்தா கூடுதான். அப்படி இருக்க கட்சிக்கு 27 சீட்டு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அதிமுக தான் அங்க முடிவு எடுக்குது. 60 சீட்டு கொடுப்பாங்க, 70 சீட்டு கொடுப்பாங்க, பாரதிய ஜனதா கட்சியில ஆட்சி அமைக்கும், என்டிஏ தலைமையில ஆட்சி, அதுக்கு அதிமுக அங்கம் அப்படின்னு அந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் பிரச்சாரத்துக்கு பேசாம செயலால கிட்டத்தட்ட அதிமுக இன்னைக்கு பதில் சொல்லிருக்கு. இதுதான் யதார்த்தம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் 18 சீட்டு, அமமுகவுக்கு 11 சீட்டு. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எங்களுக்கு வருத்தம் கிடையாது, இதுல சந்தோஷம், நாங்க கேட்டதுல 99% கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு போறாங்க. 20 நாள் 25 நாள் வச்சு இழுத்து இழுத்து பேசாம காலைல வராங்க, மதியம் பேசுறாங்க, அதை மதியம் ஈவினிங் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் வின்னிங் எபிலிட்டி கடந்த முறை தேர்தலில் எவ்வளவு வெற்றி சதவீதம் அவர்கள் பெற்றார்கள், இந்த தொடர்பான அந்த கருத்துக்களை வைத்தே தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படும் என்று கூறப்படும் இல்லையா? தற்பொழுது இவர்களுக்கு இந்த 3 கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த தொகுதிகள் இதன் அடிப்படையில் தான் ஒதுக்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? வாக்கு விகிதாச்சாரங்க, ஒவ்வொரு கட்சி எவ்வளவு ஓட்டு வச்சிருக்கு, எவ்வளவு ஓட்டு வாங்கும் அப்படின்றத அடிப்படை வச்சு ஒண்ணு. இரண்டாவது, யாரு கூட்டணிக்கு எதை கொண்டு வராங்க, என்ன வலிமையை கொண்டு வரீங்க, என்ன தேர்தல் யுக்தி, செலவுகளை, ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நிறுத்த முடியும். இன்னைக்கு 27 வேட்பாளர் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு 20 தொகுதியில நட்சத்திர வேட்பாளர் அவங்களால நிறுத்த முடியும். ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தோம், பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக விட ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் பிஜேபி போட்டாங்க. அதனாலதான் பிஜேபி ஒரு சில இடத்துல அதிமுகவே முந்தியெல்லாம் சென்ற காலம். பட் இது சட்டமன்ற தொகுதி. பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு 18 சீட்டுன்னும் போது பார்த்து அவங்களுக்கு எந்த தொகுதியோ தேவையோ அது மாதிரி பண்ணுவாங்க. நீங்க கம்மியான சீட்ஸ் கேட்டு வாங்கும் பொழுது கவனம் இன்னும் அதிகமா செலுத்தலாம். செலவுகள் அந்த தொகுதியில ஒண்டி மையமா போக்கஸ் பண்ணி பண்ணலாம். அதனால இந்த சீட் ஷேரிங் கூட்டணிக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அது ஒரு நல்ல வியூகமா தான் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜக அதிமுகவை பொறுத்தவரை டாமினன்ட் ரோல் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில யார் எடுத்ததுன்னு சொல்லிட்டு பேசலாம் சார். நீங்க ஒரு பேசிக்கா ஒரு கணிதம் நீங்களும் படிச்சிருப்பேன், நானும் படிச்சிருப்பேன், இதை நம்ம பாக்குற நேயர்களும் படிச்சிருப்பாங்க. 234 தொகுதியில 27 தொகுதி ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அந்த மொத்தமா பங்கீடு பண்ணி 170 தொகுதியில நிக்கிற ஒரு கட்சி டாமினண்டா, இல்ல டெல்லியில ஒரு கட்சி இருக்கு அப்படின்றதுனால அது டாமினண்டா அப்படின்னு பார்த்தா, சாதாரணமா பார்த்தா அடிப்படையில அதிமுக தான் தலைமை தாங்குன்றது பொருள். அந்த பொருள் தெரியாம பேசுறாங்க அப்படின்னா அது அரசியல் விமர்சனம். அது அரசியலுக்கு எதிர்கட்சி அப்படின்னும் போது அப்படிதான் பேசணும். அது அவங்க நிலைப்பாடு. நான் சாமானிய பார்வையில பார்க்கும்போது யாரு அதிகமான சீட்ல நிக்கிறாங்களோ, யாருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க தலைமை பண்புல இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். தேர்தல் கூட்டணி என்பது அறிவிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாரு. சென்னையில இருக்கிறோட அவ்வை சண்முக சாலையில அதிமுக தலைமையகத்துல அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதுதான் பதில். நான் யாரு தலை சொல்ல விரும்பல, இது மக்கள் பாக்குறவங்க முடிவு பண்ணிடுங்க. இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி திரு கோட்டீஸ்வரன்.